Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் செஷன் 16ல நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ன்றது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் மாதிரி இது ஒரு பேட்டர்ன். இதுல கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், which are going to represent real time entities. இந்த ஆப்ஜெக்ட்ஸும் கிளாஸஸும் நம்மளுக்கு ரியல் டைம் என்டிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா அந்த காருக்கு என்னென்னலாம் நான் ஸ்பெசிஃபை பண்ணலாமோ, ஃபார் எக்ஸாம்பிள் காரோட பிராண்டு, மாடல், இயர் அண்ட் தென் கலர், ப்ரைஸ், இதெல்லாம் காரை பத்திய டீடைல்ஸ். இதெல்லாம் நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ காரை பத்திய டீடைல்ஸ் எல்லாமே அந்த கிளாஸ்ல நான் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த ஆட்ரிபியூட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ், அதை நம்ம மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதையும் நான் கிளாஸ்க்குள்ள கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸை ஆட்ரிபியூட்ஸோடையும் மெத்தட்ஸோடையும் நான் டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி டைப்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமோ அப்பெல்லாம் அந்த மாதிரி டைப்ல நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு டைம் கிளாஸ்ன்றது இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டெம்ப்ளேட். ஒரு டைம் அந்த டெம்ப்ளேட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா based on the template we can create n number of objects whenever we want. இதை தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸா we are going to create objects. ஸோ கிளாஸ் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ் a template or it's like a blueprint where we have data members. அந்த டேட்டா மெம்பர்ஸ் தான் நம்ம ஆட்ரிபியூட் சொல்றோம் அண்ட் மெத்தட்ஸ். உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும் கிளாஸ்ல. ஒன்று டேட்டா மெம்பர்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ், அனதர் பார்ட் இஸ் மெத்தட்ஸ் டு ஆக்சஸ் த டேட்டா. இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு கிளாஸ். கிளாஸ்ன்றது இஸ் அ லாஜிக்கல் என்டிட்டி. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டியூரிங் எக்ஸிக்யூஷன். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னும் போது it supports inheritance, encapsulation, polymorphism and data abstraction. இதெல்லாம் நம்ம என்னென்னு டீட்டெயிலா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் கேன் பி derived from any base class. அதாவது நான் ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கேன். அந்த பேரண்ட் கிளாஸ்க்கு சில ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த பேரண்ட் கிளாஸ் பேஸ் பண்ணி I can create child class. அதை பேஸ் பண்ணி நான் ஒரு child class create பண்ண முடியும். இப்போ அந்த child class can have its own attributes and methods. child classக்கு அதோட attributes and methods இருக்கலாம். அதோட parent classோட attributes and methodsஐயும் அதை access பண்ணிக்கலாம். ஏன்னா child class is derived from parent. எக்ஸாம்பிள், shape அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு கீழே நீங்க ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க. ஸோ என்னோட பேரண்ட் கிளாஸ் ஷேப், அதுக்கு கீழே இருக்க ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், இதெல்லாம் சைல்ட் கிளாஸ். சைல்டு கிளாஸ் எல்லாமே they can derive properties from parent class as well as the child class can have its own properties and methods. இப்போ நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதுல பேரண்ட் கிளாஸ் அப்படின்றது வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள்ல இதெல்லாம் என்னோட டைப். அதாவது டைப் 4 வீலரா 2 வீலரான்றது டைப், ஃபியூவல் கெப்பாசிட்டி, மைலேஜ், இதெல்லாம் என்னோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டு ஆக்சஸ் த ஆட்ரிபியூட்ஸ். இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் என்னோட பேரண்ட் கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்னோட சைல்டு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார். இந்த கார்ன்றது இஸ் அ derived கிளாஸ் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ் வெஹிக்கிள். ஸோ காருக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆட்ரிபியூட்ஸ். அதாவது பிராண்டு, கலர், ப்ரைஸ், ஆட்டோமேட்டிக் காரா, மேனுவலா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் காருக்கு கொடுத்துருக்கீங்க. பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. சைல்டு கிளாஸ்க்கு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் child class is derived from parent class. So child class can access methods of parent class, data members of parent class. இதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். இன்ஹெரிட்டன்ஸ்ல வேரியஸ் டைப் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க ஒரு சைல்டை டிரைவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதே மாதிரி நிறைய டைப் இருக்கு.
மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னும் போது ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு சைல்டு டிரைவ் ஆயிருக்கு, அந்த சைல்ட்ல இருந்து இன்னொன்னு டிரைவ் ஆயிருக்கு. என் லெவல் கூட இருக்கலாம். இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னும் போது சி கிளாஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் டூ கிளாஸஸ் ஏ அண்ட் பி. இந்த மாதிரி ஏ பி மட்டும் இல்லாம மூணு கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸை நீங்க டிரைவ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இங்க ரெண்டு கிளாஸ் இருக்கு, ரெண்டு கிளாஸ்ல இருந்து சியை நீங்க டிரைவ் பண்ணிருக்கீங்க, அதனால இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் போது அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் யூஸ் பண்ணிருப்பீங்க, மல்டி லெவலும் யூஸ் பண்ணிருப்பீங்க, சிங்கிளும் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாத்தோட காம்பினேஷனும் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் பாலிமார்பிசம். இதை வந்து நம்ம ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் வழியா அச்சீவ் பண்ணுவோம். வாட் இஸ் ஓவர்லோடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல யூ கேன் ஹாவ் மெத்தட்ஸ். நான் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷனுக்கு. அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு if I am passing two parameters, it should multiply two numbers. If I am passing three parameters, then it should multiply all the three numbers. A task can be performed on multiple ways based on the input. ஒரே டாஸ்க் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் ஆன் மல்டிபிள் வேஸ் பேஸ்ட் ஆன் த இன்புட் பேராமீட்டர் வி ஆர் பாசிங். இதுதான் ஓவர்லோடிங். ஓவர் ரைடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இங்க பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்றதை பத்தி பார்த்திருந்தோம். இப்போ பேரண்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு, சைல்டுலயும் அதே மெத்தட் இருக்கு. மெத்தட் ஒன் பேரண்ட்லயும் இருக்கு, சைல்ட்லயும் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா சைல்ட்ல வந்து மெத்தட் ஒன்னுக்கு இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, பேரண்ட்ல சப்போஸ் பிரிண்ட் வேல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேரண்ட்ல இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன். அதே மாதிரி சைல்டுல பிரிண்ட் வேல் அப்படின்னு அதே மாதிரி நேம்ல ஒரு மெத்தட் இருக்குன்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ரெண்டு இம்ப்ளிமெண்டேஷனும் ஒண்ணு கிடையாது, வேற வேற இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நான் சைல்டுல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பிரிண்ட் வேல் அப்படின்னு கொடுக்கும்போது அது சைல்டு மெத்தடை கால் பண்ணும். பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் பிரிண்ட் வேல் அப்படின்னு கொடுக்கும்போது அது பேரண்ட்ல உள்ள மெத்தடை கால் பண்ணும். நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, பேரண்ட்ல உள்ள மெத்தடை சைல்ட்ல நான் ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். ஸோ பேரண்ட்ல இருக்க மெத்தட்ல இருந்து நான் சைல்ட்ல இருக்க மெத்தடுக்கு அடிஷ்னலா சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதனால இதை வந்து ஓவர் ரைட் பண்ணி ஐ எம் கிவிங் அ டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் சைல்டு. அதாவது கேன் ப்ரொவைட் ஸ்பெசிபிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் மெத்தட் இன் சைல்டு கிளாஸ். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றத பின்னாடி டீடைலா பார்ப்போம். நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா wrapping up data and methods together is called encapsulation. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் சேஞ்சஸ் கேன் பி அவாய்டட். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி த்ரூ தட் ஆப்ஜெக்ட் ஒன்லி வி கேன் ஆக்சஸ் த டேட்டா as well as we can access the method. Okay, next data abstraction. Data abstraction அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, actual implementation details are hidden to the user and the functionality is visible to the user. அதாவது இந்த மெத்தட் இருக்கு அப்படின்னு மெத்தட் நேம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், அந்த மெத்தடுக்குள்ள என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோன்ற டீடைல்ஸ் ஆர் ஹிடன் டு த யூசர். அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். திஸ் கேன் பி அச்சீவ் த்ரூ என்கேப்சுலேஷன். ஏன் அப்படி சொல்றோம்? என்கேப்சுலேஷனா என்ன? wrapping up of data and methods together. ஸோ அதனால டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணணும்னா என்கேப்சுலேஷன் வழியா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து பைத்தான்ல இருக்கு. அது எப்படி யூஸ் பண்றதுன்றத பின்னாடி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் பத்தி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பைத்தான்ல எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லாஜிக்கல் என்டிட்டி. இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. அதுல வந்து டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். டேட்டா மெம்பர்ஸை நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு கார் அப்படின்றத நான் டினோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னெல்லாம் ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, காரோட பிராண்ட், மாடல், இயர், கலர், ப்ரைஸ் அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் நம்ம காருக்கு கொடுக்க முடியும்.
அதே மாதிரி அதுக்கு மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், மாடலை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், அதே மாதிரி பேண்டை அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் எழுதி அதில் உள்ள ஆட்ரிபியூட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டி நேம், where the university is located, phone numbers, address, mail ID, and who's a chairperson. இந்த மாதிரி நிறைய attributes இருக்கலாம். இந்த attributes-அ நம்ம access பண்றதுக்கு எழுதுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் மெத்தட்ஸ். இதை நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனா எழுதுவோமோ அந்த மாதிரி கிளாஸ்ல நம்ம மெத்தட்ஸை எழுதி whenever we want we can use that. இப்போ எனி கிளாஸ், எந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல உங்களுக்கு டேட்டா மெம்பர்ஸும் அதோட மெத்தட்ஸும் இது ரெண்டும் ரேப் பண்ணி ஒரு என்கேப்சுலேட்டட் ஐட்டமா தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ கார் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதாவது கார்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கணும், நான் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் எழுத போறேன், அதை ஆக்சஸ் பண்றதுக்கு, இல்லை மாடிஃபை பண்றதுக்கு, இல்லை வேற ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன். இப்போ ஐ வாண்ட் டு கிரியேட் அ ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி ஐ கேன் கிரியேட் மெனி ஆப்ஜெக்ட். இப்போ C1 இஸ் ஆஃப் டைப் கார் அப்படின்னு சொன்னா அது கார் மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போது அதுலயும் ஐ வில் ஹாவ் தட் டேட்டா மெம்பர் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ஒரு டைப் ஆஃப் காரை சொல்லும் போது அதுக்குள்ள டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நான் தனித்தனியாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸ்ன்றது ஒரு லாஜிக்கல் என்டிட்டி, இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸோ எதுவுமே கிடையாது. நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸும் மெமரி லொகேஷனும் உங்களுக்கு அலோகேட் ஆகுது. whenever you are creating an object you will have these data members and these methods. இப்போ நம்ம பைத்தான்ல எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிளாஸ் கார் இதுக்குள்ள நான் எனக்குள்ள டேட்டா மெம்பர்ஸ்லாம் நான் சொன்னேன். அதாவது பிராண்ட், மாடல், இயர், கலர், ப்ரைஸ், இதெல்லாம் என்னோட டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த டேட்டா மெம்பர்ஸ்க்குள்ள வேல்யூ எங்கிருந்து வரணும், எனக்கு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரணும். அதனால இப்போ C1 இஸ் ஆஃப் டைப் கார் அண்ட் ஐ ஹவ் ப்ரொவைடட் வேல்யூ. காரோட பிராண்ட் என்ன, மாடல் என்ன, இயர் என்ன, கலர் என்ன, ப்ரைஸ் என்ன, இந்த வேல்யூஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். இனிட் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹவ் மென்ஷன் ஒன் திங் அஸ் செல்ஃப். இது என்னன்றதை அப்புறம் சொல்றேன். இப்போ என்னோட இனிட் இங்க நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு கால் தட் இனிட் அண்ட் வித் திஸ் வேல்யூஸ். இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டுக்கு உள்ள அட்ரிபியூட்ஸ்க்கு நான் அசைன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வேல்யூஸ், ஆர்குமெண்ட்ஸ். இங்க பேராமீட்டரை நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். நான் ரிசீவ் பண்ணது எல்லாமே அந்த டைம்ல நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். அதாவது C1ஓட பிராண்ட், C1ஓட மாடல், C1ஓட இயர், C1ஓட கலர், இந்த மாதிரி நான் அசைன் பண்ணணும். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டைம்ல நான் எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றேனோ அதை தான் நான் செல்ஃப் அப்படின்னு சொல்றேன். செல்ஃப் இஸ் நத்திங் பட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் வி ஹாவ் கிரியேட்டட். அப்ப செல்ஃப் டாட் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம அனுப்பின வேல்யூ பிராண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா என்னோட ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்ஸ்க்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் வேல்யூ, இதுலயும் செல்ஃப்ன்றது இருக்கு. பிரிண்ட் செல்ஃப் டாட் பிராண்ட், செல்ஃப் டாட் மாடல், செல்ஃப் டாட் இயர். இப்போ எல்லா மெத்தட்லயும் நம்ம செல்ஃப் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம் கிளாஸ்ல. எதுக்காக அப்படின்னீங்கன்னா பை டிஃபால்ட் நீங்க எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றீங்களோ அது உங்களுக்கு இங்க இன்புட்டா வரும். நீங்க அனுப்பும் போது இங்க பேராமீட்டர் எதுவும் கொடுக்கல, ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்கல. இங்க பாருங்க C1 டாட் பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி எம்டி பேராந்தசிஸ் தான் கொடுத்துருக்கீங்க இந்த மெத்தட் கால் பண்ணும்போது. இங்கே நீங்க செல்ஃப் எதுவுமே நீங்க கொடுக்கல. ஆனா உங்களோட கிளாஸ்ல எழுதியிருக்க மெத்தட்ல நீங்க செல்ஃப்னு ஒரு பேராமீட்டரை கம்பல்சரியா இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஷுட் பி செல்ஃப். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பேராமீட்டர் இருந்ததுன்னா அதை நீங்க அனுப்பலாம். இப்ப இந்த செல்ஃப்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது, இந்த C1 ரெஃபர் பண்ணுது. ஏன்னா சப்போஸ் ஐ கேன் கிரியேட் ஒன் மோர் ஆப்ஜெக்ட் C2.
is equal to car அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு காரோட டீடைல்ஸ் இங்க கொடுக்கலாம். இப்போ c2.print value அப்படின்னும் போது இந்த மெத்தட் is going to call for c2. இப்ப c1.print valueக்கும் c2.print valueக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது எந்த ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்ணுது அப்படின்ற டீடைல நம்ம எதுல இன்புட்டா ரிசீவ் பண்றோம்னா செல்ஃப்ல இன்புட்டா ரிசீவ் பண்றோம். கிளாஸ்ல உள்ள எல்லா மெத்தடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பாராமீட்டர் இருக்கணும், அது செல்ஃபா இருக்கணும். Okay, apart from that, you can provide some more parameter according to your need. c1 is equal to car அப்படின்னு சொல்லிட்டு parameter வேல்யூல நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த parameter வேல்யூல நான் பாஸ் பண்ணோன்னா it's going to call init method. So what is this init? Init is nothing but a constructor. So constructor அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever you are creating an object, you have to assign value for its data member. அந்த பர்டிகுலர் காருக்கு டேட்டா மெம்பர்ஸோட வேல்யூஸை நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்றதா init மெத்தட். இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? whenever you are creating an object, this constructor will be called. So இந்த init மெத்தட்ல first argument is self and remaining whatever you are passing. So for any class, classன்ற keyword கொடுத்துட்டு class name கொடுக்கணும். So object create பண்றது object name அப்படின்னு சொல்லிட்டு class name கொடுத்துட்டு அதோட parameter நீங்க கொடுக்கணும். data member access பண்றது obj.atr அப்படின்னு access பண்ணலாம். object method access பண்றது obj.method அப்படின்னு சொல்லி access பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி init method அப்படின்னும் போது underscore init அப்படின்னு கொடுப்போம். Method is used as a constructor to initialize object state. Object creationல நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க initல கொடுப்பீங்க. அடுத்து self அப்படின்றது நான் சொன்ன மாதிரி it represents the instance of the class. அதாவது அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்றீங்களோ அதுதான் self. is a pointer to current object. நம்ம வந்து object.method அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். அந்த மெத்தடுக்கு அட்லீஸ்ட் ஒன் பேராமீட்டர் ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கிறோம், அதுதான் செல்ஃப். ஈவன் தோ இன் யுவர் மெத்தட்ஸ்ல நீங்க எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலைனாலும் உங்களோட மெத்தட் டெஃபினிஷன்ல நீங்க செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கணும். செல்ஃப்ன்றது ஒரு கன்வென்ஷன் தான். செல்ஃப்க்கு பதிலாக நான் எஸ் எக்ஸ் எது வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். பட் குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் இஸ் செல்ஃப். என்னோட கார் அப்படின்ற கிளாஸ்ல init மெத்தட் எழுதியிருக்கேன். அதுல வந்து வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணியிருக்கேன். என்னோட டேட்டா மெம்பர்ஸ்க்குள்ள வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் ஒன் மோர் மெத்தட் print val அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அதுக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் நான் பாஸ் பண்ண போறது கிடையாது. இங்கே எழுதும் போது அவங்க மெத்தட் டெஃபினிஷன்ல நான் செல்ஃப்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும் கம்பல்சரி. இதை நம்ம பார்த்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹவ் யூஸ்ட் ஒன் மோர் மெத்தட் underscore str. இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's going to convert object or attribute as string. Now let us execute this program. So it is displaying the data member values and இங்க வந்து இந்த str ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கு. அதாவது str ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஜெக்டோட டேட்டா மெம்பர்ஸை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இங்க டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னேன், அதுதான் இங்க பண்ணிருக்கு. இதுல எதெல்லாம் இன்டீஜரா இருக்கோ அதெல்லாம் பிராக்கெட்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. கிளாஸ் 2 இந்த செகண்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இதுல நான் கிளாஸ் கார் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா மெம்பர் இருக்கு. அதுக்கு நான் வேல்யூவை இங்கே அசைன் பண்ணிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் அதர் டேட்டா மெம்பர்ஸ் லைக் பிராண்ட் மாடல் அதெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து init ஃபங்க்ஷன் வழியா நான் டேட்டா வேல்யூஸை அசைன் பண்றேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹாவ் ஒன் மோர் மெத்தட் print val அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ c1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதை நம்ம கிரியேட் பண்றோம் வித் தீஸ் வேல்யூஸ். ஸோ c1 ஆப்ஜெக்ட் வித் த டேட்டா மெம்பர் வேல்யூஸோட கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் c2.print அப்படின்னும் போது இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். c1.brand அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டை மட்டும் டிஸ்பிளே பண்றோம். அதாவது இந்த மெத்தட் வழியா எல்லா டேட்டா மெம்பர்ஸ் வேல்யூவும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே மெத்தடை யூஸ் பண்ணாம டைரக்டா ஆப்ஜெக்ட் டாட் அட்ரிபியூட் நேம் கொடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பிராண்ட் அண்ட் பிரைஸ் அதே மாதிரி வெஹிக்கிளையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். லெட் அஸ் see the output. இப்போ இந்த print ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த print val அந்த மெத்தடை இன்வோக் பண்ணும்போது இது ரிசல்ட் கிடைக்குது.
தென் என்னோட பிராண்டையும் ப்ரைஸையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதாவது C1.vehicle அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 4-wheelerன்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஆனா நீங்க எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இதுல இதே வேல்யூ தான் இருக்க போகுது. அதாவது இந்த கிளாஸை பேஸ் பண்ணி நீங்க C2 அப்படின்னு கிரியேட் பண்றீங்க. அந்த C2ல என்ன வேல்யூ இருக்கும்? வெஹிக்கிளோட வேல்யூ 4-wheeler தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். ஹவு டு கிரியேட் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் கிளாஸ் அப்படின்றத பார்த்தோம். கிளாஸ்ல யூ வில் ஹாவ் டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் டேட்டா மெம்பர், அனதர் ஒன் இஸ் மெத்தட். மெத்தட்ன்றது இந்த டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம எழுதுறது தான் மெத்தட்ஸ். இதுல வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடா நம்ம யூஸ் பண்றது இனிட் மெத்தட். அதை பத்தி பார்த்தோம். நம்மளோட கிளாஸ்ல எல்லா மெத்தடுக்கும் டிஃபால்ட்டா ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து செல்ஃப். அந்த செல்ஃப்ன்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல நீங்க யூஸ் பண்ற ஆப்ஜெக்டை மீன் பண்ணுது. அதாவது நீங்க C1 டாட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெத்தடை கூப்பிடுறீங்களோ அந்த மெத்தடை நீங்க கூப்பிடும் போது எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணிருக்கீங்களோ அந்த மெத்தடை மீன் பண்றது தான் செல்ஃப். ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல பார்த்துருக்கோம். தேங்க்யூ.